என்ன கரெக்ட் டைம்க்கு வர சொல்லிட்டு சார் லேட்டா வந்தா எப்படி? இப்ப இருக்கு அவனுக்கு. ஹலோ, நீ உன்னோட ஃபர்ஸ்ட் மூவி டேட்டுக்கே லேட். நாங்கெல்லாம் வேலை வெட்டிக்கு போறவங்கம்மா. கடுமையா உழைச்சாதான் நாங்க உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட முடியும். அப்போ உழைக்க வேண்டியதானே? என்ன எதுக்காக இங்க கூப்பிட்ட? வெல், வேலை நேரத்துல கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல, அந்த சின்ன கேப்பை நாங்க லவ்க்காக ஒதுக்குறோம். அது மட்டுமா, டியூட்டியோட சேர்ந்து பியூட்டியும் பக்கத்துல இருந்தாதான் கிக்கு. அப்போ நீ இங்கதான் இருந்தியா ரவி? என்ன வெறுப்பேத்தணும்னா உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல? யா, ஏன்னா நான் உன்னை வெறுப்பேத்தும் போதெல்லாம் உனக்கு நல்ல கோவம் வருதுல்ல. நீ எப்பெல்லாம் கோவப்படுறியோ அப்போ உன்னோட மூக்கு அழகா செவந்துரும். அப்படி உன்னோட மூக்கு செவக்கும் போது நீ இன்னும் கியூட்டா அழகா இருக்கு. ஒரு பாப்கார்ன். ஏய், நான் ஒரு சர்தார் தெரியும்ல. கத்தி வச்சுக்கிறது எங்க மத தர்மம். அதையும் என்னையும் பிரிக்க முடியாது. சாரி சார், நீங்க போகலாம். ஏய் குடு. எடுத்துக்கோ. ஐயோ, ஏய், போன் கீழே விழுந்துருச்சு. 1 செகண்ட். ரவி என்ன பண்ற? போன் எடுக்க விடு. இரு, எடுத்துக்கோ. உன்னை இப்ப யார் தடுத்தாங்க? அங்க பாருங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தியேட்டர்ல எப்படி நடந்துக்கிறாங்கன்னு. ஆட, என்ன அம்பிகா நீ படத்தை பாரு, அவங்கள ஏன் கவனிக்கிற? எவ்வளவு அருமையான பாட்டு பாரு. பாப்கார்ன் எடுத்துக்க. என்னங்க இந்த மாதிரி சினிமாவுக்கெல்லாம் போய் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இதுக்கப்புறம் நிச்சயமா கோயிலுக்கு போக வேண்டியிருக்கும். என்னங்க நீங்க இந்த மாதிரி தியேட்டருக்கு போய் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இந்த சினிமால வர மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்ல. உன்னை யாராவது தொந்தரவு பண்றாங்களா? யாராவது? ஐயோ, யாராவது? ஹலோ, என்னாச்சு? இங்க வாப்பா, இங்க வாங்க. என்ன 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 ப்ராப்ளம்? இந்த ஆளு என் வைஃபை டச் பண்ணி பாக்குறாயா? கொஞ்சம் கொஞ்சம் வழி விடுங்க. ரவி, ஷாலினி, அப்பா,
அம்மா அது அது அம்மா என்ன விஷயம்னா ஷாலினியோட பாட்டி நம்ம சொத்தெல்லாம் மடக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறாங்கல்ல, அதை நம்ம எப்படியாவது முறியடிக்கணும். அதுக்காக தான் நான் ஷாலினியை சும்மா படத்துக்கு கூட்டு ஒரு மாதிரி கூட்டு வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்லம்மா. அட என்னடா என்னது கத்தி? ரவியை யாராவது கொல்ல வந்திருக்காங்களா? சிவா, உங்ககிட்ட இந்த லாயர் விஷயம் சொல்லியிருந்தல. எந்த லாயர் விஷயம்டா? நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. அம்பிகா, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அங்க பாரு, ஷாலினி நம்மள பார்த்தது எப்படி ஓடுறா பாரு. ஷாலினி என்ன சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க பண்ற கலாட்டால மத்தவங்க படம் பார்க்க முடியாம போகுது. இல்ல, நாங்க வெளியே போய் பேசிக்கிறோம். வாங்கம்மா. போப்பா. அப்ப சிவா தான் ரவியை கொலை பண்ண வந்திருக்கான். அப்படின்னா இவ்வளவு சீக்கிரம் எங்க ஓடி இருப்பான்? ஹலோ பியூட்டிஃபுல், என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா? பாத்தியா, நம்ம இதயங்கள் இன்னும் ஒன்னாதான் இருக்கு. நீ மனசுக்குள்ள நினைச்ச, நான் வந்து நின்னுட்டேன். ஷாலினி எங்க போனா? என்னம்மா நீங்க? உங்ககிட்ட நான் எவ்வளவு விஷயம் சொல்லியிருந்தேன். அன்னைக்கு ரொம்ப நல்ல மாமியாரா, ஹோட்டல்ல எவ்வளவு அழகா நடிச்சீங்க. இப்ப மட்டும் ஏமா திடீர்னு கோவப்படுறீங்க? கோவப்படாம எப்படிடா இருக்க முடியும்? நேத்து நீ செஞ்ச காரியம் எல்லாரும் முன்னாடி அப்படி காட்டிக்கிறதுக்காக. ஆனா இன்னைக்கு அந்த இருட்டுல யாருக்கு என்ன காட்டிக்கிட்டு இருந்த ரவி? நான் ஷாலினி இங்க கூட்டு வரதுக்கு ஒரு காரணம் இருக்குமா? அன்னைக்கு ஹோட்டல்ல எல்லாரும் முன்னாடியும் நான் வேணும்னு நடிச்சேன்னு அவளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? எதிரியை நம்ம எவ்வளவு பக்கத்துல வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆபத்து கம்மியா இருக்கும். இதெல்லாமே நான் போட்ட பிளான் தான். அம்பிகா, அவன் சொல்றதும் கரெக்ட் தான். அவன் போக்கல அவனை போக விட. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என் மனசுல தப்பான எண்ணம் இருந்திருந்தா உங்களை பார்த்த உடனே தெரிச்சுங்க இருந்து ஓடி இருப்பேன். ஆனா ஷாலினி ஓட மாட்டா. அது அவ எங்க போனா? அவ எங்கேயோ போனா. போய் தொலைற விடுங்கம்மா, நமக்கு என்ன கவலை? இன்னைக்கு நம்ம நடத்தின நாடகம் நல்லா போச்சான்னு பாருங்க. நாளைக்கு என்ன பண்ணுங்கிறத நாளைக்கு யோசிச்சுக்கலாம். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் அப்படியே புறப்படுறேன். நீங்க 2 பேரும் போய் படத்தை பார்த்து முடிச்சிருங்க. நான் என் வேலையை முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகே? இல்ல, எனக்கு படம் பாக்குற மூடே போயிடுச்சு. அம்பிகா, சினிமா பார்த்தாதான் உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் மறந்து போகும். வாமா போய் பார்க்கலாம். அப்புறம் ரவி, இந்த தியேட்டர்ல யாரோ சாமி படம் போட்டுக்கிறதா சொன்னாங்க. வந்தா இப்படி ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் வந்தது வந்துட்டோம், முழு படத்தையும் பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்றேன். அதானே, போங்க. வாமா. தப்பிச்சேன். இனிமே ஷாலினியோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னே தெரியலையே. ஆமா, ஷாலினி எங்க? உளறத நிறுத்தும் மரியாதை இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு முதல்ல சொல்லு. ரவியை கொலை பண்ண வந்தேன். அவன் நல்ல நேரம் தப்பிச்சிட்டான். என்ன அப்படின்னா இந்த கத்தி உன்னோடதா? இது உனக்கு எங்க கிடைச்சது? ஓ, அவசரத்துல நான் உள்ள விட்டுட்டு வந்துட்டேன், நீ எடுத்துட்டு வரியா? இப்ப என்ன பண்ண போற? கத்த போறியா இல்ல போலீஸ் கிட்ட போறியா? இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், யாரோ என் புருஷனை கொல்ல நினைக்கிறாங்க. ஷாலினி, நீ என்ன வேணாலும் பண்ண, ஆனா இந்த முறை ரவியை உன்னால காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவன் இப்ப செத்தே தீரணும். அடடே, இதப்பா ரவியும் வந்துட்டான். வாங்க வாங்க வாங்க, கம் 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 ஆன். என்னப்பா, தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்த பொண்டாட்டிய அம்போன்னு விட்டுட்டிய? நாங்க சும்மா காதல் வார்த்தைகள் தான் பேசிட்டு இருந்தோம். உனக்கு கோவம் ரொம்ப வருதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இவளோட சினிமா பார்க்கணும்னு வந்த, ஆனா இவ இப்ப என் கூட இருக்கா.
என்ன பண்றது? என்னோட ஜாதகம் அப்படி இருக்கு. ஷாலினி என்னை விட்டு இருக்க மாட்டா. Shut up and get lost. ரவி, தயவு செஞ்சு அவன் சொல்றதை நம்பாத. எரியுதுல உனக்கு? ஆ, எரியுதா? என்னாச்சு? ஃபயர் பிரிகேட்டை கூப்பிடவா? ஃபயர் பிரிகேட் எதுக்கு? நீ ஆம்புலன்ஸ் தான் கூப்பிடணும். உன்னை தூக்கிட்டு போனோம்ல, இதுக்கு மேல ஷாலினிக்கு எதிராக ஒரு வார்த்தை வந்தது, அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நீ நடந்து போக மாட்ட. ஐயோ பயமா இருக்கு. நீ நீ மிரட்டுறியா? இந்த பாரு ரவி, ப்ளீஸ் என்ன பயமுறுத்தாத. பாரு பாரு, அப்படி எனக்கு வேத்து கொட்டுது பாரு. நான் எப்படி நடுங்குறேன்னு பாரு, என்ன பாரு. இத பாரு, நான் பயத்துல ஓடி போறேன். என்ன பாரு ரவி, ஓடுறேன். போடா, போய் படத்தை பாரு. என் படம் முடிஞ்சது. சீரியஸா, என்னோடது முடிஞ்சது. ப்ளீஸ் கோ. யூ guys go ahead, enjoy. I'll see you guys very soon. Very soon. ஏய் ஷாலினி, ஷாலினி இப்ப எதுக்காக நீ அழுத? சிவா உன்னை கொலை பண்ண வந்தா ரவி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை அவன் நிஜமாவே உன்னை ஏதாவது இங்க பாரு, இந்த கத்தியை வச்சுக்கிட்டு நம்ம பின்னாடி சீட்ல உட்கார்ந்திருந்தோம். உனக்கு சிரிப்பு வருதா ரவி? உனக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்கா? நீ எழுந்தப்புறம் உன் சீட்டை திரும்பி பாத்தியா? இது சீட்டை கிழிச்சிருந்தது. நல்ல வேளை சிவா உன்னை குத்த முயற்சி பண்ணும்போது நீ எழுந்துட்ட. இல்லனா ஏய், இது பட்டர் நைஃப் ஷாலினி, இதுல காய்கறியே வெட்ட முடியாது. இதை வச்சு எங்க இருந்து கழுத்து இருக்கிறது? ரவி ப்ளீஸ், இந்த விஷயத்தை ஈஸியா எடுத்துக்காத. உனக்கு தெரியாது ரவி, நானே பார்த்தேன். நானே என் கண்ணால பார்த்தேன். உன் சீட்ல ரொம்ப பெரிய ஹோல் இருந்துச்சு. அவன் கத்தியால எவ்வளவு ஃபோர்ஸா குத்த வந்திருப்பான்னு யோசிச்சு பாரு. சரி, நான் கேக்குறேன், நான் உட்கார்ந்த சேர்ல ஏற்கனவே அந்த ஹோல் இருந்தா, அப்புறம் இந்த பட்டர் நைஃப் தியேட்டரோட கேண்டீன்ல கூட இருக்கலாம். ஷாலினி, உன்னை செல்லம்மா அழகா காட்டு பூனைன்னு கூப்பிட்டவன்னா, நீ வீட்டு பூனைக்கு மேல பயந்தா என்ன அர்த்தம்? அதுக்காக தான் நீ அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலான்னு போனியா ஷாலினி? ப்ளீஸ் என் ஹஸ்பண்டை விட்டுருன்னு சொல்றதுக்கா? எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற நீ? அதுக்கு பதிலா போய் 2 அறை விட்டுருக்கணும். நீ அதுக்கே பயந்து அங்க இருந்து ஓடி இருப்பான். அவ்வளவுதான் அவன். உன் கையை காட்டு, உன் மசில்ஸ் எப்படி இருக்குன்னு பாரு. சும்மா உன் கையை இப்படி வச்சு காட்டு. காட்டு, கொஞ்சம் டைட் பண்ணு. போதும். இதுக்கு மேல டைட் பண்ணா நானே இருந்து ஓடுவேன். ஷாலினி, நம்ம மூவி பிளான் சூப்பர் ஹிட் சொதப்பெல்லாம் முடிஞ்சது. ஆனா எனக்கு கிடைச்ச இந்த சான்ஸ் நான் வேஸ்ட் பண்ண கொஞ்சம் கூட விரும்பல. கமான், நம்ம வேற எங்கேயாவது போலாம். எங்க? வேற எங்க? நாம 2 பேரும் வழக்கமா போற இடத்துக்கு தான். வரீங்களா? ஏய், அதான் நம்ம 2 பேர் முன்னாடி எல்லாம் போவோமே, அதுக்குள்ள எல்லாமே மறந்து போச்சா? நம்ம சூடா சமோசா டீ எல்லாம் சாப்பிடுவோம்ல, அங்க போலாம். ஓகே, வா. இத பாருங்க பசங்களா, சந்தோஷோட சங்கீத் ஃபங்க்ஷன்ல எல்லாம் பக்காவா இருக்கணும், புரியுதா? நீங்க எல்லாரும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லா டான்ஸ் ஆடணும். ரித்திகாவோட அப்பா சந்தோஷத்துல குதிக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படி குதிக்கிறேன் பாருங்க. பாலகிருஷ்ணன் பையன் குடும்பத்து சங்கீத ஃபங்க்ஷன் எப்படி நடக்கணும் பாருங்க. எல்லாம் நடக்கணும்டா. எங்க இருந்து வருது? என்னது இது? அடங்கொய்யால, ஆஹா, என்ன ட்ரெஸ் இது? அரைகுறையா வராளே. அடியே சிந்துஜா,
என்ன சிந்துச்சா இதெல்லாம்? என்ன செஞ்சுகிட்டு இருக்க? ப்ரிப்பரேஷன்ஸ் அத்தைஸ். சங்கீத் ஃபங்க்ஷன்ல நான் ஒரு ஸ்பெஷல் பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம்னு இருக்கேன். மஸ்காரா போட்டு மயக்கிறனா, மஸ்தானா பேசி கவுக்குறனா. இந்த பாட்டு தான் அத்தை. அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும். நீ இந்த Dress போட்டுக்கிட்டா டான்ஸ் ஆட போற? எஸ் அத்தைஸ். Dress ஷார்ட்டா இருந்ததா யூ லுக்கிங் சோ ஹாட் சார். மாம், இந்த ஹாரபிள் Dress உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஹாரிபிளா? அட நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க மாம். சரி ஒரு வேலை பண்ணலாம். இந்த சங்கீத் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் அண்ணனும் உங்களை ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறோம். உங்களுக்கு அற்புதமான Dress வாங்கிக்கோங்கம்மா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் எவ்ரிபடி. இது ஒண்ணு ஃபார்மல் Dress கிடையாது. இந்த Dress ஒரு பாப்புலர் ஹீரோயின் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போட்டுட்டு வந்தாங்க. பாருடா, நான் இதுல எவ்வளவு யங்ஸா இருக்கேன். பாக்குறவங்க யாரும் நான் அவனோட மாம்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. And you know what? இதுக்காக நான் ஸ்பெஷலா 8 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 8 கிலோஸ். 8 கிலோ இல்லடி 8 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணி இருக்க. ஸ்மால் சைஸ லார்ஜ் சைஸா மாத்துறதுக்கு சிந்துன்னு பேரை வச்சுட்டு பெரிய சந்துக்கு போற Dress போட்டுக்கிட்டு இருக்க. மாதேஷ், என்ன அட நீங்க? அப்பா, அது உங்களுக்கு தானே நல்லது. அப்பா, நியாயமா நீங்க சந்தோஷப்படணும். ஒரு நாளாவது உங்களுக்கு ஒரு கவர்ச்சி நடிகையோட ஹஸ்பண்ட்னு பேர் கிடைக்கும்ல. என்னடா சொன்ன? நான் கவர்ச்சி நடிகைக்கு புருஷனா? இவள பார்த்து கவர்ச்சி நடிகைன்னு சொல்றீங்க. உன் கண்ணு அழிஞ்சு போச்சா? கிழவிக்கு இந்த மாதிரி Dress போட்டு ஏன்டா எங்க படுத்துறீங்க? விடாதீங்க, பாப்பீங்க, அடிங்க. அவளுக்கு அறிவில்லைனா உனக்கு அறிவில்லா போச்சா? என் குல தெய்வமே, நாளைக்கு சங்கீத ஃபங்க்ஷனும் இதே மாதிரி நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கு. எங்க இருக்காம வெளியில வர சொல்லு, வர சொல்லு. என்னப்பா இது? உனக்கு மூளை குழம்பி போயிடுச்சா? உங்களுக்கு என்ன பைத்தியம்? ரொம்ப நன்றி ஐயா. புடி. தேங்க்யூ. சமோசா சூப்பர். நாளைக்கு சந்தோஷ் ரித்திகாவோட சங்கீத் ஃபங்க்ஷன். இப்படியே டிராமா பண்ணிக்கிட்டு சாக்க சொல்லிக்கிட்டு. ஆமா ஷாலினி, நம்ம தலையெழுத்த பாத்தியா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா 2 பேரும் நிம்மதியா பேசிக்க முடியாம இருக்கோம். டெய்லி ஒரு பிளான் வேற போட வேண்டியிருக்கு. இந்த டிராமா எல்லாம் போதும் ஷாலினி, எனக்கு கடுப்பாயிடுச்சு. இன்னும் எத்தனை நாள் நம்ம தனித்தனியா இருக்கிறது? நம்ம வாழ்றதுக்கு எதுக்காக காத்துட்டு இருக்கணும்? உனக்கு தெரியாது, உன்னை காதலிக்கிறேன் ஷாலினி அத்தனை பேர் முன்னாடியும் சொல்றதுக்கு என் மனசு எத்தனை வருஷமா துடிச்சிட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அத்தனை பேர் முன்னாடி நான் சொல்லணும் ஷாலினி, அது போதும். ஆனா அப்படி ஒரு நாள் வந்ததுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து என் தலையை போட்டு உருட்டுது. ஷாலினி சீரியஸ்லி, இதுக்கு மேல என்னால முடியாது. நான் போய் எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க யாரும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க, நான் ஷாலினியை காதலிக்கிறேன், இனி டிவோர்ஸ்ங்கிற பேச்சுக்க இடம் இல்ல, உங்க முன்னாடி ஒரு வாக்கு வேணா கொடுக்குறேன், நான் ஷாலினி மேல உயிரே வச்சிருக்கேன், என் வாழ்க்கையை நான் அவ கூட தான் வாழ்வேன் அப்படின்னு. இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஷாலினி. பேசாம நம்ம குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒண்ணா கூப்பிட்டு வர சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு போறேன், நான் ஷாலினி டிவோர்ஸ் பண்ண போறது இல்லன்னு. ஆனா ரவி, நாம வேற மாதிரி டிசைட் பண்ணிருக்கோம்ல. எல்லாரையும் சம்மதிக்க வச்சு அப்புறமா தானே நாம டிக்ளேர் பண்ணணும். நாம தான் டிசைட் பண்ணோம், ஆனா அவங்கள வாழ்க்கை பூரா ஒத்துக்கவே இல்லைன்னா நாம 2 பேரும் இப்படியே கடைசி வரைக்கும் டிராமா ஆடிட்டே இருக்கலாம்ன்றியா? ஆனா ரவி எப்படி? ஷாலினி போதும், டிசைடட், ஃபைனல். நாளைக்கு ரொம்ப நல்ல நாள், நல்ல சூழ்நிலை, எல்லாருமே வீட்டுல இருப்பாங்க. நம்ம மனசுல உள்ளது அத்தனையும் போட்டு உடைச்சிடலாம். அதுக்கு மேல நடக்கிறதுல ஆண்டவன் செயல். அது மட்டும் இல்ல, காதலிச்சா பயப்படக்கூடாது ஷாலினி. அப்படிங்களா சார்? பின்ன நான் யாருக்கு பயந்துருக்கேன்? நீதான் சரியான பயந்தாங்கோலி. ஓ ஹலோ, நான் ஒண்ணு பயந்தாங்கோலி இல்ல. நான் பயந்தாங்கோலியா இருந்தா வீட்டுல சாக்க சொல்லிட்டு உன்னை இப்படி பார்க்க வந்திருக்க மாட்டேன். பேச வந்துட்டான். சும்மா பார்க்க தானே வந்திருக்க. உன் மனசுல என்ன இருக்குன்னு இன்னும் நீ சொல்லல. என்ன சொல்லவே இல்ல? அதான் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்ன விஷயம். எந்த விஷயத்தை என்கிட்ட சொன்ன? பலார்னு ஒண்ணு விட்டா எல்லாம் ஞாபகம் வரும். அந்த 3 words. ஒருத்தர் காதலிக்கிறவங்க அந்த ஒரு வார்த்தையை வச்சே வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க. அந்த வார்த்தையை உன் வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே. No 3 words, no announcement. ஓகே? நாளுக்கு நாள் உன் டிமாண்ட்ஸ் அதிகமாகிற மாதிரி உனக்கு தெரியல? ஐ மீன், முதல்ல கிஸ், தென் ஹக், அப்புறம் 3 magical words. இதுல டிமாண்ட் பண்றதுக்கு என்னமா இருக்கு? இது ஏன் உரிமை. நீ மட்டும் என்கிட்ட தொட்டதுக்குலாம் டிமாண்ட் பண்றல, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன்னு நினைச்சுக்கோ. சேலஞ்சா? பின்ன நீ என்ன லவ் பண்றது உண்மை, அதை சொல்றதுக்கு உனக்கு எந்த பயமும் இல்லைன்னா சங்கீத் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேஜிக்கல் 3 words நீயா வந்து என்கிட்ட சொல்லணும். பார்க்கலாம், யோசிச்சு சொல்றேன்.
எனக்கு தெரியும் உன்னால முடியாது, நீ பயந்தாங்கோலி, அதை சொல்லிட்டு போ. நான் ஒண்ணு பயந்த கோழி இல்ல. சேலஞ்ச் அக்செப்டட். அக்செப்ட் பண்றது பெரிய விஷயம் இல்ல, நிறைவேத்தி காட்டணும். அதெல்லாம் நாங்க நிறைவேத்திக்கிறோம். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? டைம் பாத்தியா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகணும்னு தோணவே இல்லையா உனக்கு? ஏய் ஆமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. சரி ஷாலினி, வீட்டுக்குள்ள முதல்ல நீ போயிடு, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி. ஓகே ஓகே வா. வா. one second. என்ன என்ன என்ன? டீ டீ. ஐயா நன்றி ஐயா. வா. அட ஷாலினி, இவ்வளவு நேரமா எங்க இருந்த ஷாலினி? இங்க பாரு, சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஷாலினி, சாங் லிஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட போற? நான் எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடுவேன். ராத்திரி முழுக்க மியூசிக் இருந்தாலே போதும். லாயர் கூட ஷாலினியோட மீட்டிங் நல்லபடியா போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சந்தோஷமா இருக்கா. உங்க எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்திருக்கேன். பெரியம்மா, பக்கோடாவும் வேணும்னு கேட்டேன்ல. அதுவும் வருது. ஷாலினி, என் கூட கிச்சனுக்கு வரியா? பக்கோடா பண்ண போறேன், கொஞ்சம் என் கூட வந்து ஹெல்ப் பண்ணு. வா. ஷாலினி, சந்தோஷ் கல்யாணத்தை பத்தி எல்லாருக்கும் சந்தோஷம்தான், அது எனக்கு புரியுது. ஆனா ஓ சந்தோஷம் வேற மாதிரி இருக்கே. என்ன விஷயம்? அம்மா, அது ஆக்சுவலி நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். அதுக்கு நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். நாளைக்கா? ஆமா, நாளைக்கு தான். நான் ஏன் சந்தோஷப்படுறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்க வேணா பாருங்களேன், நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேனோ அதை விட டபுள் மடங்கா நாளைக்கு இருப்பேன். ஷாலினி, டிவோர்ஸ் விஷயத்துல யாராச்சும் இவ்ளோ சந்தோஷமா இருப்பாங்களா? ஏதாவது ஒரு க்ளூ ஆவது கூட. ஐம் சாரிமா, இவ்வளவு நாள் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாம போயிடுச்சு. பட் நான் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன், அதனால தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்பா அடிக்கடி என்ன சொல்வாரு? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த உறவுகள் எப்பவும் நம்பிக்கையை அடிப்படையா வச்சுதான் இருக்கும். அதே மாதிரி குடும்பமும் உறவுகளை வச்சுதான் இருக்கு. நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்கம்மா, இந்த 3 விஷயத்தையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உறவை நம்பிக்கையாலையும் குடும்பத்தை உறவாலையும் எப்படி இணைக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஷாலினி மறுபடியும் அந்த ரவியோட ஒண்ணு சேரணும்னு முடிவு பண்ணிட்டாளோ? உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் சுபயோக சுப நாளிலே மாங்கல்ய வெட்டிங் கலெக்ஷன் ஃப்ரம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. ஏஷியன் பெயிண்ட்ஸ் டிராக்டர் மென்ஷன், செலவு கம்மி, பாராட்டு அதிகம். ஃபேரவர் ஃபேர்னஸ் கிரீம், முதல் தேவைக்கும் முழுமையான திருப்திக்கும் கேசி தயிர். பட்டர்ஃபிளை ரிஃப்ளெக்ஷன் கிளாஸ் டாப் ஸ்டவ். தி சென்னை சில்க்ஸ், ஹிமாலயன் ஃபேஸ் வாஷ், கவின்ஸ் மில்க் ஷேக், சோ டேஸ்டி சோ ஹெல்தி. கல்யாண் ஜுவல்லர்ஸ் முத்ரா ஹேண்ட்கிராஃப்டட் ஆன்டிக் ஜுவல்லரி மற்றும் ஃப்ளவர்ஸ் இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ். இனி காஃபிக்கு பால் வேண்டாம், சுகர் வேண்டாம், டிகாஷனும் வேண்டாம். கல்யாண கனவுகள் பவர்ட் பை நியூ விஸ்பர் அல்ட்ரா வித் 5 times பெட்டர் ப்ரொடக்ஷன். இணைந்து வழங்குவோர் சுபயோக சுப நாளிலே மாங்கல்ய வெட்டிங் கலெக்ஷன் ஃப்ரம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர், ஹிமாலயன் ஃபேஸ் வாஷ், பட்டர்ஃபிளை ரிஃப்ளெக்ஷன் கிளாஸ் டாப் ஸ்டவ், ஏஷியன்